வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. மனுஷருடைய வார்த்தைகளுக்கு, மனுஷனை பிரியப்படுத்துறது, ஆளுக்கு அநேகர் மனிதர்களை பிரியப்படுத்துறதுக்கு நிறைய பேர் எழும்பி இருக்கிறார்கள். அதெல்லாமே பிசாசனுடைய ஆவிகள். மனுஷர்களை பிரியப்படுத்து, மனுஷன் செய்கிற தப்பை மனுஷனுக்கு சொல்லாம எவன் இருக்கிறானோ அது ஒரு அந்தி கிறிஸ்துவனை வச்சுக்கோங்க. ஏன்னா ஆண்டவர் இந்த பூமியில வரும் பொழுது மனிதர்கள் பாவத்தில் கிடக்கிற மனிதர்களை இந்த பாவம் செய்யாதீங்க, இதற்கு மனம் திரும்புங்க, அதிக கேடானது வராதபடி நீ பாவம் செஞ்சிடாத, இப்படி எல்லாம் சொல்லிதான் தேவன் அனுப்பி விட்டா. மகனே, உன்னிடத்துல ஒரு குறை இருக்குப்பா, நீ மனம் திரும்பி இருந்தா கர்த்தர் அநேக இடங்களில் சொல்லிட்டா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை இதனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. சவலை போல அல்ல, சவலை போல அல்ல. சவுல் கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படியாமல் அவன் முரட்டாட்டம் பண்ணினான். இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள், அவன் பில்லி சூனிய பாவத்துக்கு ஒத்த பாவத்தை செய்து விட்டான். அவன் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியா. பக்தி வைராக்கியமா, என்ன பக்தி வைராக்கியம்னு தெரியல. அங்க பேதுரும் அப்படித்தான் பண்ணாரு. இயேசு சொல்றாரு, ஜெபம் பண்ணுங்க, என்ன சிலுவையில